வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிறிசன் பொட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு யூனிக்கான பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம், எப்படி ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். தென் சுகர் பீட் ஆட் பண்ணியிருக்கேன், 3mm பீட் ஆட் பண்ணியிருக்கேன், செயின் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கேன், தென் கோதுமை பீட் ஆட் பண்ணியிருக்கேன், டைமண்ட் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கேன், தென் நார்மல் ஒயிட் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் ஸ்டோனில் கிளிப் ஸ்டோன் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு யூனிக்கான பேக் நெக் டிசைன் போட்டிருக்கேன். எப்படி போடுறது அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதனால் ஸ்டோனை மட்டும் எதையும் பண்ண முடியாததால் நான் அது எதுவும் பண்ணுறதில்ல.
மற்றபடி என்னென்னலாம் லாக் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து லாக் பண்ணிடுவேன். ஸ்டோன்லேயுமே வந்து இதுக்கப்புறமா நான் ஸ்டோன் ஆட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பாருங்கள் அந்த ஸ்டோனோட வெரைட்டியை. நான் அதை அப்போ சொல்கிறேன். இப்போ நார்மலாக நான் கோதுமை பீடை வந்து வி மாதிரி க்ராஸாக நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், நான் எல்லா இடத்துலையும் லாக் கொடுக்கல, சின்னதாக குட்டி லாக் கொடுத்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் டர்ன் பண்ணி ஸ்டிச் கொடுத்துட்ருக்கேன். ஜிக்ஸாக்காக ஆக்சுவலாக இதோடைய சைஸ் எந்த பக்கம் பெருசாக இருக்கோ அந்த பக்கம் வந்து வெளியே வர மாதிரியும், சைஸ் சின்னதாக இருக்க பக்கம் வந்து செயின் ஸ்டோன் கிட்ட லாக் ஆகுற மாதிரியுமான ஒரு பேட்டர்னில் தான் கொடுத்துட்ருக்கேன் ஜிக்ஸாக்கில். பாருங்கள், ஒரு ஈவனாக தான் வந்து ஃபுல் டிசைனும் போயிட்டுருக்கு. ஒன்று வந்து நான் பெரிய சைடு இருக்கிறது வந்து ரைட் சைட்லேயும், சின்ன சைடில் இருக்கிறது வந்து லெஃப்ட் சைட்லேயும் அப்படி இருக்குது. இன்னொன்று வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படி எதுவும் கொடுக்கல. ஒரு ஃப்ளார் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஈவனாக நான் டிசைன் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி உங்களுக்கான வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, தென் ஃபாலோ பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் கிருசன் பொட்டிக்ஸ்னு சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியாஸ் வேணும் அப்படின்னாலுமே கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். தென் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இதே பேட்டர்னில் நான் ஃபுல் பேக் நெக்லையுமே கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம எல்லா வீடியோலையுமே மெட்டில் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சுருப்போம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களால் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நிறையா தெரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி நான் ஒரு வீடியோவில் உங்களால் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது இல்லை. நான் டிப்ஸ் ட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறது மட்டும் இந்த வீடியோவில் டிப்ஸாகவும் ட்ரிக்ஸாகவும் இருக்க போகிறதில்ல. நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். பிகாஸ் இங்கே வந்து லேர்ன் பண்ணுறது, நீங்கள் என்னென்னலாம் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணுறீங்களோ அது எல்லாமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். நம்மளுடைய வீடியோவில் நம்ம வந்து ஹேண்ட் அப்படின்னு வரும்போது ஒரு ஹேண்டை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு அதுலேருந்து என்ன நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும், ஈஸியாக பண்ண முடியுங்கிறதா இன்னொரு ஹேண்டில் நம்ம ஷோ பண்ணுவோம், உங்களுக்கு வீடியோ போடுவோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்குன்னு வரும்போது ஃப்ரண்ட் நெக்கில் டிசைன் பண்ணிவிட்டு அதிலேருந்து நம்ம என்ன ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும், பேட்டர்ன் போட முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பேக் நெக் டிசைனை நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கும் போது ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஸோ எல்லாமே வந்து லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயந்தான். அதனால் வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் வந்து உங்களால் இந்த மாதிரியான ஈஸி லேர்னிங் கிடைக்கும். இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். க்ளூ அப்ளை பண்ணி டைமண்ட் கலர் கோல்டு ஸ்டோன் இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரியும் கிடைக்கிது, ஆனால் இந்த மாதிரி ஒரு லுக் கிடைக்க மாட்டேங்க, அது வேறு மாதிரி இருக்குது. ஸோ அது எனக்கு வந்து ஓகேவாக இல்லை, அதனால தான் நான் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இது வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க, எனக்கு லுக் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க வாங்கி. இந்த வீடியோக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஆரி ஒர்க்கை வந்து சேல் பண்ணுற ஒரு பர்சன், ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணுற பர்சன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டிசைனை போட்டு கொடுக்குறதோடு மட்டும் நிறுத்திடாமல் இந்த டிசைனில் ஏதோ ஒன்று கொட்டிடும். இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இந்த டைமண்ட் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்தால் கொட்டிட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து கொஞ்சமாக பேக் பண்ணி கஸ்டமருக்கு பேக்கேஜோடு, உங்களுடைய டெலிவரி பேக்கேஜோடு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு வாங்கும் போதே ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும், இது கொட்டிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு கைட்லைன் கொடுத்துருங்க, நான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பேக் பண்ணி கொடுத்துருக்கேன், இன்கேஸ் உங்களுக்கு கொட்டிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க அப்படிங்கிறத நீங்கள் கைட்லைனோடு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ஃபியரும் இருக்காது, இது கொட்டாதோ அப்படிங்கிறது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சேஃப்டியாக தான் பார்த்துக்குவாங்க. இன்கேஸ் சேஃப்டியாக பார்த்துக்க முடியலை, வேறு யாராச்சும் வெட்டிங் டைமில் வேறு யாராச்சும் அதை ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னா ஏதாச்சும் ஆயிடுச்சுனான்ற ஃபியர் இருந்துச்சுன்னா இப்படி கொடுக்கும்போது அதையுமே அவங்களால ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். தென் இந்த கேப்பில் 2
கோதுமை பீடுக்கும் நடுவில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கேப்போடு இருந்துச்சு, ஒட்டி வராத மாதிரி இருந்துச்சு. டிசைனே வந்து ரொம்ப தனியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. கவனிச்சிருந்தீங்களா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நான் அந்த இன்பிட்வீனில் வந்து இது எதுவும் இல்லை, சுகர் பீடு தான். சுகர் பீடு சிங்கிள் சுகர் பீடை லாக் பண்ணுறேன். ஆக்சுவலாக சிங்கிள் பீடை லாக் பண்ணுற மாதிரியும் லாக் பண்ணலாம். இங்கே வந்து என்னால் அந்த மாதிரியான ஸ்பேஸ் இல்லை. கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக நம்மளால் அந்த சிங்கிள் பீட் லாக் பண்ணுற மாதிரி லாக் பண்ண முடியும். இங்கே எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குங்கிறதால நார்மலாக எப்பயுமே எப்படி லாக் பண்ணுவோமோ அந்த மாதிரியான லாக் தான் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வந்து சிங்கிள் பீடே வந்து லாக் பண்ண முடியுது, சிங்கிள் பீட் லாக் மாதிரி கொடுக்க முடியுதுன்னா நீங்கள் அந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த மாதிரி கொடுக்க வரல, அதனால் நான் இந்த மாதிரி லாக் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. ப்ராப்பராக கொடுத்தாலே ஓகே தான். கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி தான் கொடுக்கணுன்ற பேட்டர்ன்லாம் கிடையாது. இப்போது நெக்ஸ்ட்டு இந்த டைமண்ட் ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு கரெக்டாக அந்த கர்வ் கிட்ட வந்து ஷார்ப் எட்ஜு கொடுத்துட்டிங்கனாலே இந்த டிசைன் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஆக்சுவலாக நார்மலாக எப்பயும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி 2 சுகர் பீட்ஸை தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கர்வ் கிட்ட மட்டும் நான் சின்னதாக ஒரு லாக் கொடுத்து கர்வை திருப்புறேன். பாருங்கள் எந்த மாதிரி லாக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி லாக் கொடுத்து திருப்பும் போது மட்டும்தான் அதோட டிசைன் பர்ஃபெக்டாக வரும். இல்லாட்டி அந்த இடம் ஷார்ப்பாகவே தெரியாது, ரொம்ப மொக்கையாக இருக்க மாதிரி இருக்கும். அது அந்தளவுக்கு லுக் கொடுக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணுறதுங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அது பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்டிச் பண்ணணும். இருங்க நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அது பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டர்ன் பண்ணியிருக்கேன். இது என்னால் வந்து நார்மலாகவே டர்ன் பண்ண முடியும். அதனால் நான் இந்த மாதிரி டர்ன் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படிங்கும்போது எந்த எண்டு வரைக்கும் வேணுமோ அந்த எண்டு வரைக்கும் போட்டு ஒரு குட்டி ஸ்டிச் பக்கத்துலேயே கொடுத்துட்டு நீங்கள் எந்த பக்கம் டர்ன் பண்ண போகிறீங்களோ அதுக்கு டயக்னல் ஆப்போசிட் டைரக்ஷன் இப்போ நான் கொடுத்துருக்கையில இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி திரும்பவும் நீங்கள் எந்த பக்கம் டர்ன் பண்ணுறீங்களோ அங்கே ஒரு குட்டி லாக். மொத்தமாக நம்ம எந்த சைட்லேருந்து வந்தோமோ அந்த சைடை தவிர மீதி இருக்க 3 டைரக்ஷன்லையுமே ஒரு சின்ன லாக் கொடுக்கணும். நம்ம வந்தோம்னா அந்த டைரக்ஷன்லேருந்து வந்து அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் கொடுத்துட்டு நம்ம எந்த சைடில் திருப்ப போகிறோமோ அதுக்கு டயக்னல் ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக், டர்ன் பண்ணுற அந்த சைடில் ஒரு குட்டி லாக் கொடுத்து அப்படி டர்ன் பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அதில் அப்படின்னும் போது உங்களுக்கே தெரியும் அது எப்படி ஒரே ஒரு லாக்லேயே டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி திருப்புங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது ஈஸியாக உங்களால் பண்ண முடியுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓகே தான். எப்பயுமே இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. பர்ஃபெக்டாக பண்ணணும் அவ்வளோதான். மற்றபடி இப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எப்படி வருதோ, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வரும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, சுகர் பீடை வந்து என்ன பிராண்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. A1 தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். த்ரெட்டும் A1 தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார் வந்து சுகர் பீடு, த்ரெட் வந்து A1 மம்தா. இது 2 தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன பிராண்டட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த பிராண்ட் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு, எந்த பிராண்ட் வந்து குவாலிட்டியாக இருந்துச்சு, எந்த பிராண்ட் வந்து உங்களுக்கு ஒரே சைஸில் கிடச்சிச்சு, உங்களுடைய நியர்பை ஸ்டோரில் எந்த பிராண்ட் வந்து ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும் போது என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி இப்போ இருக்க பிகினர்ஸும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. பிராண்டட்ஸ் தெரியாமல், குவாலிட்டினா என்னன்னு தெரியாமல், எந்த மாதிரி வாங்கணும்னு தெரியாமல் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் போடுற கமெண்ட் அவங்களா படித்தா அவங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களால் முடிஞ்சதை, உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தென்
இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி உங்களுக்கான வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். தென் ஈஸியான டிப்ஸும் ட்ரிக்ஸும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். டெய்லியும் ஒரு டிப்ஸும் ட்ரிக்ஸும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டெய்லியும் ஒரே நாளில் எல்லாத்தையும் லேர்ன் பண்ண முடியாது. டெய்லியும் ஒன்று லேர்ன் பண்ணால் தான் வந்து பெருசாக வர முடியும். ஸோ அதனால் டெய்லியும் உங்களுக்கான டிப் உங்களுக்கு தெரியணும், டெய்லியும் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இன்ஸ்டாகிராம் கிரசன்ட் பொட்டிக்ஸ் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னா இன்ஸ்டாகிராம் கிரசன்ட் பொட்டிக்ஸ் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் queries இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். சேம் இதே பேட்டர்ன் தான் ஃபுல் ப்ளவுஸ் ரவுண்டுக்குமே நான் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா, இந்த ஐடியா இருந்திருக்கா அப்படிங்கிறதையுமே நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இந்த வந்து ஷார்ப் டர்னிங் அப்படிங்கிறது வந்து இந்த டைமண்டுடைய அவுட்டர் சைடு ஷார்ப் டர்னிங் மட்டும் நான் சொல்ல வரல. நம்ம 2 டைமண்டுக்கும் இன் பிட்வீனில் ஒரு இடத்துல டர்ன் பண்ணுறோம்ல, ஸோ அந்த டர்னிங்கும் வந்து ஷார்ப் டர்னிங்கில் இருந்துச்சுன்னா தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டுமே தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஷார்ப் டர்னிங் அப்படிங்கிறத. அந்த ஷார்ப் டர்னிங் இல்லை அப்படின்னா நம்மளால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டிசைனை வந்து கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கேர்ஃபுல்லாக பொறுமையாக நீட்டாக பண்ணுங்க, கண்டிப்பாக வரும். தென் இதுக்கப்புறமும் நம்ம நிறைய விஷயம் ஆட் பண்ணியிருக்கோம். அது எப்படி அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். தென் இப்போ இந்த ஷார்ப் எட்ஜஸ் கிட்டலாம் வந்து ஸ்டோன் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டோன் நார்மலாக எப்பயுமே நம்ம பேஸ்ட் பண்ணுற ஸ்டோன் மட்டும் தான் பார்த்துருப்போம். இதுதான் கிளிப் ஸ்டோன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிளிப் ஸ்டோனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் சொன்னேன் ஆல்ரெடி, ஸ்டோனாக நார்மல் ஸ்டோனாக இருந்தால் வந்து கீழே விழுந்துற சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் கிளிப் ஸ்டோன் அந்த மாதிரி கீழே விழாது. ஸோ அதனால் இதை ப்ரிஃபர் பண்ணலாம். பட் கிளிப் ஸ்டோன் வந்து ரொம்ப குட்டியாக கிடைக்குதா அப்படின்னா கிடைக்கிறது இல்லை, கொஞ்சம் பெருசாக தான் கிடைக்கிது. ஸோ ரொம்ப குட்டியாக கிடைச்சா நீங்கள் வைக்கலாம். பட் எல்லா இடத்துலையுமே வந்து ஒட்ட முடியுமா அப்படின்னா ஒட்ட முடியாது. ஸோ அதனால் சில இடத்துல மட்டும்தான் வந்து இந்த கிளிப் ஸ்டோனை வந்து வைக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வைக்க முடியும் அப்படிங்கிறதால நான் இதை வச்சுருக்கேன். இதுக்கு இந்த மாதிரி உங்கள்கிட்ட கிளிப் ஸ்டோன் கிடைக்கல இல்லை அப்படிங்கும்போது சக்கரையை இங்கே ஆட் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா, என்கிட்ட இருக்குங்கிறதால நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். தென் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான லுக் கொடுக்கும். ஆக்சுவலாக அது நல்லாயிருக்குமா இது நல்லாயிருக்குமான்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எது நல்லாயிருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் யாராச்சும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எப்படி இருந்துச்சு, அது எந்த அளவுக்கு அவங்களுடைய கஸ்டமருக்கோ உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் இந்த கிளிப் ஸ்டோன் நான் வந்து ரொம்ப தேடி தேடி வாங்கி இந்த டிசைனுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோடைய அவுட்லுக் இதான், இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நான் எதையுமே ஆட் பண்ணல. கொஞ்சம் சிம்பிளாக தான் இந்த டிசைனை கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இதோட அவுட்லுக் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு. தென் வேறு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.